ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது. நீங்கள் மனமொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதைச் சொல்லிற்று. மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை மனம் பொருந்தி நாம் செய்வதற்கு பொழுது தேசத்தின் நன்மையை நாம் புசிக்கிறோம். தேசத்திற்கு நன்மை செய்யும். தேசத்திலே பஞ்சம் என்று சொன்னால் என்ன காரணம்? விவசாயி நஷ்டமடைந்தார். இதனால்தான் தேசத்தில் பஞ்சம். விவசாயம் அழிந்து விட்டது, எனவே தேசத்திலே பஞ்சம். விவசாயி நஷ்டமடைந்து விட்டார், எனவே தேசத்திலே பஞ்சம். தேசத்தில் பஞ்சம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் விவசாயிகள் செழிக்கணும், விவசாயிகள் பெருகணும், விவசாயிகள் நல்லா இருக்கணும், நல்ல விளைச்சல் ஏற்படணும், தானியங்கள் எல்லாம் கடைஞ்சிக்கிற போய் சேரணும். விவசாயிகள் எப்படி தேசத்திற்கு உணவை கொடுக்கிறார்களோ அதுபோல தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு கண்கள் திறக்கப்படுவதற்கு ஒரு வெளிச்சம் உள்ளவராக நம்முடைய ஆத்மாக்கள் விளைக்கத்தக்கதாக ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படத்தக்கதாக செயல்படுவதாய். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட செயல்படுவது எப்படி? மனம் பொருந்தி. மனம் எப்படி பொருந்தணும்னா, ஒரு பல்பை எடுத்து ஒரு ஓட்டத்தை போட்டால் அப்படியே பொருந்தும். இருக்கிற இந்த மூன்று பல்பு இருக்கு, 6 பல்பு இருக்கு. இந்த பல்பை எந்த ஓட்டத்தை போட்டாலும் பொருந்தும். இன்னும் எங்கேயாவது இருக்கிற ஓட்டத்தில் கொண்டு போட்டாலும் பொருந்துதல். அந்த பொருந்தக்கூடிய பல்பு அதனுடைய வாட்டு என்னவோ அவ்வளவுதான் பவர் கொடுக்கும். இந்த ஓல்டர்ல 6 வோல்ட் போட்டோம்னா 6 வோல்ட் தான் கிடைக்கும். இதை 20 போட்டா 20 வெளிச்சம் கிடைக்கும், 40 போட்டா 40 கிடைக்கும், 60 போட்டா 60 கிடைக்கும், 100 போட்டா 100. ஆனா அது இருக்கிற கரண்ட் ஒரே கரண்ட். ஹோல்டருக்குள்ள ஒரே கரண்ட் தான் இருக்கு. இந்த கரண்ட் எத்தனை விதமான வெளிச்சத்தை கொடுக்கிறது? இது எத்தனை விதமான வெளிச்சத்தை கொடுக்கிறதுக்கு அதில் பொருத்தப்படுகிற பல்பு என்ன என்பதை பொறுத்துதான். 100 வாட் பல்பை போட்டா 100 வாட் வெளிச்சம் பிரகாசிக்கும், 20 போட்டா கம்மியாயிருக்கும். இப்படிதான் நாம் தேவனிடத்திலே நம்மை ஒப்புப்படுத்திருக்கிறோம். நாம் எவ்வளவோ ஆயத்தப்பட்டிருக்கிறோமோ இவ்வளவு ஆயத்தப்பட்டு கற்பனை சமூகத்துக்கு வரும் பொழுது, கற்பனை கணத்துக்கு வரும் பொழுது அவ்வளவுதான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க முடியும், அவ்வளவுதான் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும். அவ்வளவுதான் வெளிச்சம் கொடுக்க முடியும், அதற்கு அதிகமாக கொடுக்க முடியாது. வெளிச்சம் குறைவாக கொடுக்க முடியாது. ஒருவேளை அந்த சுவிட்ச் போடாம சும்மா உட்கார்ந்து இருக்கலாம், போட்டாச்சுன்னா அவருடைய பவரை காட்டி தான் தெரியும். வரங்கள் நிறைந்தவர்கள் வள்ளங்கள் நிறைந்தவர்கள் ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து இருப்பாங்க. சும்மா உட்கார வச்சா சும்மா தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அவரிடத்துல என்ன கிருபை இருக்கிறதோ அதற்கேற்ற வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்தாலும் அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை என்ன என்பது வெளிப்படும். பிரசங்கம் பண்ணுறதா இருந்தாலும், பாடல் பாடுறதா இருந்தாலும், நோயாளிக்கு கீழி போவதாக இருந்தாலும், சாஸ்திரதா இருந்தாலும், என்ன வாய்ப்போ அந்த வாய்ப்பு என்ன வரங்கள் கிருபை இருக்கிறதோ அந்த வரங்களை வாய்ப்பை கொடுத்தாதான் அவைகள் பயன்படும். அப்படி பயன்படுத்தப்படுகிறது இல்லை. இந்த நாள் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் யாராவது வந்திருப்பாங்க, இன்னும் அழைக்காமலே கூட சிலர் வந்திருப்பாங்க. இவர்கள் அவர்களுக்கு ரொம்ப நெருங்கலா இருப்பாங்க. என்ன பண்ணணும்? இவங்களை கனம் பண்ணணும், அவங்கள செய்தி கொடுக்க சொல்லுவாங்க.
சிலர் செய்தி கொடுக்கும் போது அந்த ஒண்ணுமே அந்த 1 மணி நேரம் வீணாவே போயிருக்கு. ஆனா நல்ல கிருபை வரங்களை உடையவர்கள் இருப்பாங்க, செய்தி கொடுக்கக்கூடிய வரங்கள் உடையவர்கள் இருப்பாங்க. இவரை கனம் பண்ணதுக்காக, ஒரு ஊழியக்காரனை கனம் பண்ணுவதற்காக வந்திருக்கிற மக்களை துன்பப்படுத்துவதற்காக அவரிடத்துல பார்க்கணும். நல்ல பாடல் ஒருத்தர் இருப்பார், இவர் வாழ்க்கை இருப்பார், கேட்கவே முடியாது. நல்ல பாடல்கள் இருப்பார், மேடை பாடல். நான் எவ்வளவு முறை சொல்லியிருக்கேன், அவரவர்களுக்கு என்ன தாகம் இருக்கோ அவரவர்களுக்கு அதை கொடுக்கிறேன். இந்த கூட்டம் ஆசீர்வாதமா இருக்கும். நான் கலந்து கொண்ட கூட்டங்களே நான் சொல்லியிருக்கேன், அவரவர்களுக்கு என்ன தாகம் இருக்கிறதோ அந்த வாய்ப்பு கொடுக்கிறேன் சொன்னால் இந்த கூட்டம் ஆசீர்வாதமா இருக்கும். செய்ய முடியல பாஸ்டர், பொறுப்புறாங்க. நாங்கள் இத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கோம், அவங்க இன்னைக்கு தான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, எனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு பொறுப்புறாங்க என்று சொல்லுவார். அவங்க சொல்ற காரணம் சரியோ தவறோ தெரியாது. ஆனா கிருபை உள்ளவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும் பொழுதுதான் அந்த கிருபை வெளிப்படும், அது ஆசீர்வாதமாக காணப்படும். அந்த கிருபை உள்ளவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தால்தான் அது பிரயோஜனமா இருக்கும். அப்போ நம்ம என்ன பல்பா இருக்கோம், எந்த இடத்துல போடப்பட வேண்டியதா இருக்கும். சில பல்பை தூங்கும்போது தான் போடணும், ஏன்னா அது அவ்வளவுதான் பவர், அவ்வளவுதான் வெளிச்சம் கொடுக்கும். தூக்கும் போது தான் போடணும். அதில் வர கரண்ட் அதே தான், அதுல 1000 போட்டாலும் 100 போட்டாலும் அது ஏறியும், 100 பல்பை போட்டாலும் அது ஏறியும். ஆனா அதுல தூங்குறதுக்கு நைட் லேம்ப் போடுவாங்க, வெளிச்சம் அவ்வளவுதான் பவர். நைட் லேம்ப் போடுற மாதிரி ஒரு ஊழியர்கள் அமைஞ்சிட்டாருன்னா அவங்களுடைய நிலை கஷ்டம்தான். இடத்துல பார்த்துருக்கோம், ஒரு ஊழியர்காரர் சொன்னாரு 10000 சொன்னா 10000னா 16000 சொன்னார். நீங்க 10000னா 10000 சொல்றீங்க, எவ்வளவுன்னா உங்களுக்கு தெரியாது. அவர் சொல்றாரு, உங்களுக்கு தெரியாது, 10000னா 10000 தாங்க. இங்கிலீஷ் பைபிள் எடுப்பாரு 10,000, உங்களுக்கு தெரியாது பாஸ்டர் 16000. ஏசு கிறிஸ்து ராத்திரி 9 வரைக்கும் சிறுட தொங்கின ராத்திரி 9 மணி வேலைன்னா 9 மணிக்கு தொங்கின. ஏங்க இப்படிதான் இல்லை வாசம் உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் நைட்ல கொஞ்சம் 20 ஏதோ அதுக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தை காட்டும். வெளிச்சம் பிரகாசித்தால்தான் அங்கே என்ன இருக்குது என்பது தெரியும். எந்த அளவு வெளிச்சம் பிரகாசிக்கிறதோ அந்த அளவு தான் இங்க வேதத்துல என்ன இருக்குன்னு மக்களுக்கு தெரிய வரும். அதிக பவர் உள்ள லைட்டு, அதிக பவர் உள்ள பல்புள்ள பல்பை போட்டால் நல்ல வெளிச்சம் கிடைக்கும். நல்ல வெளிச்சம் அடிக்கும் பொழுதுதான் நமக்கு சுத்தமாக வேதத்தை கண்டுபட முடியும். பொருந்தாம போச்சுன்னா அது ஒண்ணுமே பிரயோஜனம். அதுல பொருந்தணும். பொருந்ததுக்கு முன்பதாக நாம் ஆயத்தப்பட்டதாக இருக்கணும். நம்முடைய ஆயத்தமானது வல்லமையை பெற்றதாக, தேவனிடத்தில் அதிக வல்லமையை அதிக கிருபை பெற்றதாக இருக்க வேண்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இடத்துல பயம் வருதா? ஆரம்ப நாள்ல நான் பயந்தான பேயெல்லாம் துறக்குவோம். பயந்தது எப்படி பயந்தேன்னா, ஒரு டீ கடையில் போய் நான் ஒரு செலவுன்னு போயிருக்கோம். டீ கடையில் போய் டீ கொடுப்பான்னு சொன்னா ஆண் தலையாட்டு அப்படியே ஆடாது. என்னடா ரொம்ப கொஞ்சம் பயந்து இவன் ஆடி அந்த பாயத்தில் உழுந்து ஏதாவது என்ன பண்ணது பயந்துட்டு அடுத்த கடையில் போய் டீயை குடிச்சு. சில இடத்துல அப்படி நடந்து உட்கார்ந்து இடத்துல அந்த பக்கத்தில் கம்மி பிடிச்சி அப்படியே விடுவாங்க. பயம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். சில இடத்துல பயப்படுவோம். அந்த பயம் இருந்ததற்கு அவர் ஒரு முறை எனக்கு பேசின போது அந்த பயம் போனது.
உன்னோடு இருக்கிற ஒரு இடி முழக்கத்தோடு பேசும்போது அந்த பயம் வரும். அதுக்கு முன்னாடி மகனை நல்லா விரட்டணும், கண்ணை உருட்டி ஓடும், கண்ணை உருட்டி நாக்கை தொங்க போட்டு ஆக்ரோஷமாக கட்டணும், ஒரு கட்டணும், பகல கட்டணும், ராத்திரி நோய்க்கு பயந்துவோம். அது ஒரு நாள் அப்படி ஒரு சம்பவம் நடந்து உன்னோடு இருக்கிற ஒரு சத்தம் கேட்டதுன்னா அந்த பயம் போச்சு. சில நேரம் கண்களுக்கு தெரியும், கூட சில நேரம் கண்களுக்கு தெரியும், சில நேரம் கண்களுக்கு தெரியாது. என்ன செய்யணும்? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பிடிக்கிறார். அவன்கிட்ட பவர் இருக்கு, அவன்கிட்ட பவர் இருக்கு. வச்சு அனுப்புறாங்கல்ல, செய்வன் வச்சு அனுப்புறாங்க, ஏவல் வச்சு அனுப்புறாங்க. அவன்கிட்ட பவர் இருக்கு, வந்தவன் ஏதோ அவங்க கொடுக்க வேண்டியது கொடுத்தா போய் செய்ய வேண்டிய இடத்துல செஞ்சுட்டு, அதை காட்டிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். மந்திரவாதி தொடர் நான் சொன்ன சாட்சி, என் மகள் புரோகமா செய்யணும் இல்லையா, பயங்கரமான பில்லிசூன் நிறைந்த அந்த அறையில ஒரு பில்லிசூன் நிறைந்த மந்திர பூஜைக்குள்ள எழுபத்தி சுற்றி மந்திரம் சொல்லிட்டு போது 100 யூனிட் போட்ட மாதிரி ஒரு வெளிச்சம். தொட்டன்னா என் மகளுக்கு விரோதமாய் செய்கிறியா, ஒரு சத்தம் ஆடி அசைஞ்சிட்டார். என்ன நடக்குதுன்னே தெரியும். சாட்சி இதுதான் மனசுல பதிஞ்சு அவர் கேட்டு எழுபத்தோளம் வரலாம் சுத்துச்சுன்னா போய் பிடிச்சிருவோம். எழுபத்தோளத்தை வச்சு மந்திர ஆஃப் பண்ணிட்டு 1000 ஒரு மந்திரமோ 101 மந்திரமோ சொல்லணும். சொல்ல வேண்டிய நேரத்தில் மகளுக்கு விரோதமாய் நீ செய்யறியா செய்யறியா செய்ய முடியாதுன்னு சொன்னாலும் தெரியல. அந்த பெண்ணோட பேர் எலிசபெத். உலகத்தில் இருக்கிறவனுக்கும் ஏன்னா நான் ரட்சிக்கப்படும் போது மந்திரவாதி சுப்பையா பிள்ளை என்பதை சாட்சி கேட்டா நான் மறந்தேன். 2வது போது கேட்டேன், 27 வயசுல மறந்துடும். ஞாபகம் அவர் சொன்னார், இன்னைக்கு போல ஆந்திராவில் இருந்திருக்கான், என்ன செய்வாராம், எத்தனை 1000 மைலுக்கு இருந்தாலும் 2 நிமிஷத்துல 5 நிமிஷம் கொண்டுருவார். 1000 மைல் நல்ல போது இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு மனதை போலீஸ் செய்தார். ஒருவேளை இவராக அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன், தெரியல. ஆந்திராவிலே கர்நாடகாவிலே இங்கே இருக்கான். இந்த மாதிரி ஒருத்தர் தான் அவர் அடிச்சு கொடுத்து அவரை ஜபனம் சொன்னாங்க. 2வது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரை காட்டிடும் அந்த தொட்டனா ஒரு ஆசிரியருக்கு செய்வனை வச்சா, தன்னுடைய சகோதரன் சொத்து பிரச்சனைக்காக இவரை கொள்ள சொல்லி செய்வனை வச்சா, இவர் வேவி விட்ட அந்த ஆவி அங்க போகுது. வேற சொன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆட்சி, உருவத்தை பார்த்தாலே பயப்படுவோம். இவர் வெத்தலையில மைய போட்டு பார்த்துட்டு இருக்காருங்க அங்க நடக்கிறத. அது போய் நிக்கிற நேரத்துல கொள்ளையில தோட்டம் நிக்கிற நேரத்துல பின் கதவு திறந்து தோட்டத்துக்கு வர்றாரு இந்த ஆசிரியர். பின்னாலேயே போகுது. அவர் நின்னா இது நின்னது, பின்னாலேயே போகுது நின்னா நின்னது, அப்படியே வந்தது. அவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கதவை உள்ள போயிட்டார். இது திரும்பி வந்தது. அவன் அக்கனிக்குள் ஜீவிக்கிறான், நெருப்புக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் கிட்ட போக முடியாது. மறுபடியும் இன்னொன்று அனுப்பினான், அதே போல செய்திருக்கிறது. அது தன் வாழால் எழுதிதான் அவன் அக்கனிக்குள் ஜீவிக்கிறான். உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும், எத்தனை ஆவிகள் இருந்தாலும், உலகத்தில் இருக்கிறவனும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நாம் கொடுக்கிறோம். இந்த வெளிச்சத்தை அவர் தான் கொடுக்கணும். நம்ம எத்தனை வாட் பவர், 20, 40, 60, 80, 100, எத்தனை வாட் பவர் லைன்ல கூட சப்ளை போகுது. நெருப்பு இது 1000, 1500, இதுவும் அதே நேரத்தில் தான் இருக்கு. 1000, 1500 நினைக்கிறேன், 1500, 1000 தெரியல. இதுவும் அதே கரெக்டாக தெரியுது. இதில் சப்ளை ஆகிட்டு இந்த டியூப் வீட்டுக்கு வர கரெக்டாக தான் இதுக்கும் வருது, இதுக்கு வர கரெக்டாக தான் இதுக்கும் போகுது.
எப்படி பிரகாசிக்குது பாரு. மோசேயின் முகம் நிஜமாவே இந்த மாதிரி பிரகாசம், இதை விட அதிகமா பிரகாசம். அவன் முகத்தை யாராலையும் பார்க்க முடியும். எத்தனையோ வஞ்சிக்கிற ஆவியர்கள் எத்தனை விதத்தில் வஞ்சித்து கொண்டிருக்கிறது. பொய் வெளிப்பாடு தீர்க்கதரிசனங்கள். உலகத்தில் இருக்கிறவனும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏன் ஜெயித்ததுக்கு காரணம், உலகத்திலே அநேக காரியங்களை ஜெயித்துதான் நாம் வந்துள்ளோம். சோதனை, பஞ்சம், வேதனை, பசி, வறுமை, இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் ஜெயித்து தான் நாம் வந்திருக்கிறோம். இன்னமும் போராட்டம் உண்டு. மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் போராட்டம் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போர்க்களம். ஊழியம் என்பது இன்னும் அதிகமான போர்க்களம், மும்முரமான போர்க்களம். நாம் ஜெயித்தீர்கள். என்ன காரணம்னா இன்னமும் ஜெயிக்க போகிறோம். ஏனென்றால் நமக்குரியவர் உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நமக்கு பெரியவராயிருக்கிறார். அவர் நமக்கு அந்த பிரகாசத்தை, நாம் எந்த அளவு அவரோடு இருக்கிறோமோ இப்பொழுது வெளிச்சத்தை நமக்கு நாம் போய் நின்று கட்டளை வார்த்தையை சொல்லும் போது நாம் எத்தனை நாள் பவர் உள்ளவர்களா இருக்கிறோமோ அவ்வளவு பவர் வெளிப்படும். பேசிட்டு போது அந்நிய பாஷை பேசுவாங்க. ஊழியக்காரங்க சில நேரம் ஊழியக்காரன் தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரன் பேசிட்டு அந்நிய பாஷை என்ன பாஷை இருக்குது, என்ன பவர் அவர்தான் கொடுக்கணும். அவரோடு நெருங்கி இருக்கிறதை பொறுத்து தான் நமக்கு இருக்க முடியும். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 15, 16, 17. மத்தேயு 16, 15, 16. ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும். அவன் சக்கர நோயாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி ஜனங்கள் எல்லாரும் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? தீர்க்கதரிசிகளோ எழுந்தார்கள் என்று சொல்லுகிறார். இன்னும் சில சொல்லுகிறார் சொல்லும்போது நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். இந்த இடத்துல 12 சீசன் இருக்காங்க. 12 சீசன் இருக்காங்க. ஆனா ஒருத்தன் மாத்திரம் சொல்றான், பேதுரு, சீமோன் பேதுரு, பிரயோஜனமாக நீ தேவனும் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்றார். எல்லாருக்கும் வெளிச்சம் உண்டு. எல்லாருக்குமே வெளிச்சம் உண்டு. எல்லாருக்கும் அந்த வல்லமை கொடுத்திருந்தார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் முதல் 4 வருஷமா தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபிதேயாவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெவேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ்காரியத்து என்பவர்களே. இத்தனை பேர் இருக்காங்க. இத்தனை பேருக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு. 8ஆம் வசனம், வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இந்த 12 பேரும் இங்க இருக்காங்க. கூடவே இருந்தவர்கள் பயிற்சி பெற்றவர்கள். ஆனா 12 பேர்ல ஒருத்தன் மாத்திரம் சொல்றான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்றான். எல்லாருக்கும் ஒரே உபதேசம் தான் பண்ணப்பட்டது. எங்கு சென்றாலும் ஒரு உபதேசம். அந்த உபதேசத்தை 12 பேர் கேட்டாங்க. மலையில பிரசங்கம் பண்ணினாலும் சரி,
படகுல பிரசங்கம் பண்ணாலும் சரி, தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணாலும் சரி, பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணாலும் சரி, கிராமங்களில் பிரசங்கம் பண்ணாலும் சரி, எங்க பிரசங்கம் பண்ணினாலும் 12 பேரும் உடனிருந்தார்கள். 12 பேரும் பிரசங்கங்களை கேட்டார்கள். ஆனா ஒருத்தன் தான் பதில் சொல்றான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. ஏன்னா இவன் ஒருவனே அந்த இடத்துல ஆவிக்குரியவனாய் ஒப்புக்கொடுத்து, எப்படி ஒப்புக்கொடுத்தான்னா பிதாவை தரிசிக்கும்படியாக. பேதுரு, யோவான், யாக்கோபு போய் பிதாவை பார்த்து வந்தாங்க. பிதாவை, எலியாவை, மோசை பார்த்து வந்தாங்க. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாய் சீமோனே, நீ பாக்கியவான். 12 பேர் இருக்காங்க. 200 பேர் சீசர்கள், 12 அப்போஸ்தலர்கள். இந்த 12 அப்போஸ்தலர்கள் அங்கே இருக்காங்க. ஆனா ஒருத்தனை பார்த்து சொல்றாரு, நீ பாக்கியவான். நீங்கள் பாக்கியவான் சொல்ல, சீமோனே, யோனாவின் குமாரனாய் சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மாம்சமும் இரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்த, உன்னுடைய அறிவினால் நீ கண்டுபிடிக்கிற, கேட்ட பிரசங்கங்களை வச்சு நீ இதை கண்டுபிடிக்கிற. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்ற பிரகாரமாக நீ இயேசுவை பார்த்ததினால் தேவன் உனக்கு பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இதை கண்டுபிடிக்க பிதாவானோர் பேதுருவை தெரிவித்தார். மற்றவர்கள் எல்லாரும் மற்ற நாள் இந்த பேதுருவை போல அல்ல. நண்பருக்கு பெரிய ஊழியர்களை செய்தார். நண்பருக்கு அப்போஸ்தலன் யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தையே பல விதமான சோதனைக்கு பிறகு மரண தண்டனைகள் கொடுக்கப்பட்ட பொழுது கூட மரண தண்டனைகள் எல்லாம் தேவன் விடுவித்த பிறகு அவனுக்கு எத்தனை விதமான அனுபவங்கள் கிடைத்ததோ தெரியாது. ஒருவனுக்கு மாத்திரம் வெளிப்படுத்தப்பட்டது. ஏன் என்று சொன்னால் இந்த இடத்துல இவன் அதிக வல்லமையை பெற்றவனாயிருக்கான், அதிக கிருபையை பெற்றவனாயிருக்கான். வேற யாரு? பேதுரு தான் அங்க நின்று அப்போஸ்தலருடைய 5வது பேதுரு அங்க இருக்கான், அப்போஸ்தலர் இருக்காங்க, அப்போஸ்தலரை பார்த்து கொண்டு வச்சாங்க. அப்ப பேதுரு தான் குறிப்பிடப்படுறான். அனனியா சப்பீராலும் கொண்டு பாதத்தில் வைத்தார்கள். பேதுரு தான் கேட்கிறான், நிலத்தை இவ்வளவுதான் வச்சிருக்கிறது, நீங்கள் பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்வதற்கு ஒருமனப்பட்டது என்ன? பேதுரு தான் சொல்றான். உடனே அனனியாவிலிருந்து செத்தான். நடந்து அறியாமல் சப்பீராலும் தான் அவனும் விழுந்து செத்தான். அப்போஸ்தலர்களிலே அந்த நேரத்திலே அவன் ஒரு பிரதான அப்போஸ்தலனாய் மாத்திரம் தேவனுடைய கிருபை, வல்லமை, அபிஷேகத்தை அதிகமாய் பெற்றவனாய் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அதிக வெளிச்சத்தை உடையவனாய் இருந்தான். யோனா புத்தகம் 3வது யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான பெரிய நகரமாய் இருந்தது. யோனா அங்க போறான். என்ன கண்ணோட்டத்துல போறான்? நினிவே அழிய போகுது என்ற நோக்கத்துல அவன் போறான். இவனுக்கு தெரியல, இவனுடைய வார்த்தையின் வல்லமை என்னன்னு இவனுக்கு தெரியல. தெரியாம இன்னும் சில ஊழியர்கள் இருக்கிறாங்க. எதுவுமே இல்லாதவர்கள் சிலர் தங்களை பெரியாட்களாக நினைத்து கொண்டிருக்கிறாங்க. சிலர் அப்படி பார்த்துருக்கோம். போனோன்னா முதல்ல ஸ்டேஜில் போய் உட்காந்துக்குவாங்க. பேசும்போதெல்லாம் கூட பெரியார் மாதிரி பேசுவாங்க. வருடத்துக்கு ஒருத்தர் 4 வருஷம் போயிருந்தோம். போனோம், எல்லாம் டீ சாப்பிட்டு வந்தோம்,
பக்கத்துக்கு ஒரு பாட்டில் வேணும். சரி வாங்க போனோன்னா நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து சொன்னார். அவர் போய் பாஸ் கொடுப்பாங்க பேசிட்டு இருப்பார். நான் போய் வாங்கிட்டு வந்து ஒரு நெருப்ப மாதிரி கொடுக்கணும்னு நினச்சேன். நான் அதை செய்யலை. இதுக்கு ஒன்றும் பெரிய குறை கிடையாது, அவ்வளோதான் நடந்து போவோம். அதை செய்யலை. தங்களை பெரியாளாக காட்டியிருக்கிற மாதிரி தான் செய்வாங்க. ஒருத்தர் எத்தனை விதமான கிருபை வரங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. கூட இருந்தவர் தான். அப்போனா என் கிட்டேயே வரமாட்டார். நான் தஞ்சாவூர் இன்னும் என்கிட்ட வரமாட்டாரு. தன்னை பெரிய ஆளாக காட்டிக் கொள்வது. ஆனா இந்த யோனாவுக்கு தன்னுடைய விஷயம் தெரியல. அவர் பார்க்கிறார், இதுல எந்த ஆயுதத்தை நினைவே அனுப்பலாம், இதுல யார் இருக்கிற கர்த்தருடைய வல்லம் இருக்குன்னு பார்க்கிறார். அன்னைக்கு யோனா தான் இருந்தான். இவன் தான் சரியான ஆண்டவருக்கு தெரியுது. அவன் அனுப்புறாரு. இவன் பயந்துட்டு தர்ஷீஸ் ஓடிப்போம் கப்பலே. இவனை கொண்டுதான் அதை செய்ய வேண்டும் என்று தேவன் முடிவு செய்திருக்கிறபடியால், இவனே அதன் தகுதியிடம் என்று தேவன் அறிந்திருக்கிறபடியால் மடக்கி வழிபறிச்சு சமுத்திரத்தில் ஓட்டு மீனை கொழுந்து வச்சு அந்த மீன் கொண்டு நினைவே கரையில ஒரு பிரவேசித்து அதன் பிறகு போய் சொல்லணும். வாசனை 4வது. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் நட்டுடுத்திக் கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தான் தன் பிரதானிலும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக அரசவையை கூட்டி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறான். நினிவேயிலும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசிவாதராக இருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் ரட்டினால். என்னுடைய வார்த்தை எவ்வளவு பவர் பார். ஒரே பிரசங்கம். யோனா நினைவே பட்டணத்துல ஒரு இடத்துல நின்று எங்கேயோ ஒரு இடத்துல நின்று பண்ற பிரசங்கம் ராஜாவின் அரண்மனை வரைக்கும் போச்சு. எவ்வளவு பவர் அங்க வரைக்கும் போச்சு. எவ்வளவு வெளிச்சம், எவ்வளவு வல்லமை. ராஜாவே நடுங்கி திடுக்கிற அளவுக்கு அந்த வார்த்தை வல்லமையில இருந்தது. அந்த நாளில் அந்த வார்த்தை யோனாவிடத்திலே தான் இருந்தது. எங்கே செல்வதற்கு ஆண்டவர் ஒரு ஏவுதல் கொடுத்து எங்கே போகாமல் இருந்தோம். இங்கே நான் போயிருந்தால் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்திருக்கோம். பெரிய காரியம் செய்திருக்கான். ஊட்டி ஒளியை போட்டுன்னு ஒரு ஊழியக்காரர் வந்து என்கிட்ட சொன்ன மாதிரி நான் ஒரு கனவு ட்ரெயினில் இருக்கும்போது ரொம்ப அளவு எனக்கு சொல்கிறார், ஊட்டி ஒளிக்கு போட்டு இதை போய் பிரதர்ன்னு சொன்னேன். கொஞ்ச நாள் கழிச்சு ஊட்டின்னு சொன்னதான் அவங்கள அனுப்பினாங்க. கொஞ்சம் பேர் ஒரு 10 பேர் 12 பேர் உட்காந்துருப்பாங்க. எந்திரிச்சு சுவிசேஷம் சொல்லிட்டு போது ஒரு விசாசம் எந்திரிச்சு ஆடாது. இன்னொன்று எந்திரிச்சது, நான் இருக்கேன் என்னை மதிக்காம நீ ஆடிக்கிட்டியா. இன்னொன்று எந்திரிச்சது, ஏய் நான் இருக்கிறதுலாம் உங்களுக்குலாம் தெரியலையா. எல்லாம் ஜெபம்லாம் முடிஞ்சு ஒரு 3-4 ஆடிச்சு. ஜெபம்லாம் முடிஞ்சு உட்காந்து பேசிட்டு போது இந்த பிள்ளைங்க 10th படிக்கிற பிள்ளைங்க +2 படிக்கிற பிள்ளைங்கலாம் உட்காந்து போய் என் காலில் வந்து உட்காந்து கால்கள் தொடையில் வந்து உட்காந்து அவங்க அம்மா மாதிரி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் ஒன்றும் சொல்ல 10th தான் படிப்பாங்க. அப்போ நான் அங்கே ஒன்றுமே சொல்லுவேன். பிரதர் வந்து சொன்னேன், பிரதர் அங்கே வந்து இப்படி சொல்லுது ஆனால் வயசான ஊழியக்காரியாக அப்படின்னா எனக்கு அதெல்லாம் சரியாக வெளிப்பாடு வளர்த்தாச்சு. யாரையாவது அப்படின்னு சொல்லி வயசான இருந்தார். அவர் ஏறி இறங்க முடியும்னா உயர்ந்தார். அப்புறம் வேறு ஊழியர்கள் போனாலும் ஊழி செஞ்சார். அதுக்கப்புறம் அவர் இதாக தெரியும். அப்போது எனக்கு கிடைச்ச வெளிப்பாட்டின்படியே நான் ஊட்டி
ஊட்டிக்கு போயிருந்தா போய் முதல் நாளே அவ்வளவு நடந்தது. ஒருவேளை அந்த ஊழியத்துக்கே போயிருந்தா எப்படி இசைக்கப்பட்டிருக்குமா தெரியாது. என்னுடைய ஆத்மாவை காத்துக் கொள்ள வேண்டும் என்ற பயம் நினைச்சு அப்ப அந்த இடத்துல நான் போகாம இருக்கேன். போயிருந்தா என்ன நடந்திருக்குமோ தெரியாது. புகழ்பெற்ற ஊழியத்துக்கு இப்படி ஊழியமும் விசேஷமான ஊழியம் சொல்லலாம். பத்திரிக்கை வச்சிருந்தாங்க, மீடியாவில் வர்றாங்க, ஷார்ட் சொல்றாங்க. அதனால வெளியே அதிகமா தெரியும். நம்முடைய ஊழியர்கள் வெளியே பெரிய அதிகமான வாய்ப்புகள் நடக்காத அற்புதங்கள் ஏராளம். நடக்காத அற்புதங்கள் என்னன்னு தெரியல. அதிகமான அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் எங்க போக சொல்லி அங்க நாம் போக மாட்டோம். நம்ம அங்க போயிருக்கோம். ஒரு இடத்துல பார்த்து அங்க ஏதாவது நடந்திருக்கும். யோனா நினைவே போன போது தர்சீசு கப்பல்ல கூடுவது ஏறி போனான். இதுவரைக்கும் இந்த எழுப்புதல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. போன யோனாவை பிடிச்சிட்டு வர்றது எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியாது. கப்பல்ல எவ்வளவு தூரம் எத்தனை நாள் போனான்னு தெரியல. திரும்ப மீன் அவனை எத்தனை நாள் அவனை கொண்டு வந்தோ தெரியல. இது நாள் வரைக்கும் அந்த எழுப்புதல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. யோனா வந்த பிறகுதான் அந்த எழுப்புதல் உண்டாயிற்று. தேவன் நம்மை கொண்டுதான் செய்ய வேண்டும் என்று காரியத்தை வைத்திருப்பார் என்றால் நம்மை கொண்டுதான் செய்வார். அதை கேட்ட வல்லமை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார், நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஒரு வல்லமையும் அதிகாரத்தை கொடுத்து பெற்றவர்கள் அதை முறையாக பயன்படுத்த வேண்டும். நியாயாதிபதி 14ஆம் அதிகாரம் 21ஆம் பெலிஸ்தன் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையை மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். பெலிஸ்தர் அவனை பிடித்து இவ்வளவு வராக்கம் ஒரு கழுதை தாடை எழுந்து வச்சு, ஒரு கழுதினுடைய பச்சை தாடை எழுந்து வச்சு 1000 பேர் போட்டாங்க. உயிராக பட்டு கிடக்கிறார்கள். கழுதின் தாடை எழுந்தால் 1000 பேர் கொண்டே நாம சொன்னோம். வாசல்களில் கதவு நிலைகள் அது எப்படி இருக்குன்னா ஏற்கனவே சொல்லி அந்த அரண்மனை அந்த பட்டணத்து வாசல் கதவு நிலையில் எப்படி இருக்கும்னா குதிரையோட அளவு குதிரை வெளியே வரும். வீரர்கள் உள்ள போவாங்க, வெளியே வரும். அவ்வளவு பெரிய நகையா இருக்கும். தாழ்பால் ஒவ்வொன்றும் எத்தனையோ கிலோ இருக்கும். மேலே கீழே போடக்கூடிய டவர் போட்டு அது பேர் டவர் போட்டு தாழ்பால். இப்படி குறுக்கொண்டு தள்ளமே நம்ம வச்சு ஒரு தாப்பா குறுக்கு தள்ளிட்டு இருக்கவன் குறுக்கு தள்ளி கூட்டு போடுறவன் அதுக்கு ஒரு ஓடா மொழி தமிழ்ல ஹால்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த தாழ்பால் இது நம்ம ஓடுற மாதிரி இருக்காது. இங்க இருக்கும் இந்த ஓட்ட பெருசா ரவுண்டா இருக்கும். கதை வந்த கடைசி சுத்துவாங்க. சுத்துனாங்கன்னா இந்த அப்படியே பட்ட அந்த கடைசியை போய் தொடர்ந்து அதில் மாட்டும். இந்த இரும்பு எவ்வளவு கனமுள்ளதா இருக்கும். இந்த இரும்பு அந்த டவர் போட்டு அந்த தாழ்பால் அப்படி கீழே நிலைகள் கதவு இல்லை நிலையெல்லாம் எவ்வளவு வெயிட் இருக்கும். இதை தூக்கி தோட்டத்தை வச்சுக்கிட்டு மலை மேல ஏறி போறான். இவ்வளவு பலத்தை சிம்சோனுக்கு கொடுத்திருந்தால் சரீரத்திலே இவ்வளவு பலம் உள்ள மனிதன் அதுக்கப்புறம் போடுறதே கிடையாது. சிம்சோனை போல ஒரு பலசாலி அதுக்கப்புறம் போடுறதே கிடையாது. நம்முடைய பட்டயங்கள் வாழ்வு தம்முடைய ஆயுதங்களை வைத்து ஜெயித்திருப்பாங்க. இப்படி சரீரத்தில் பலம் கொண்ட ஒருவனுமே அதன் பிறகு தோல்வியே கிடையாது. இவனை பிடிச்சு கண்களை பிடிக்கி கண்ணை கொண்டாக்கி காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு வென்ற விலங்குகளை விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். காலத்தையெல்லாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு காசு இல்லைன்னா மாவாட்டிக்கு போட்டு சொல்லுவாங்க. எதனால் பலனி கொண்டு போயிட்டு அவ்வளவு பெரிய கலசாரி
ஒரு கலைஞருடைய அடி தாழையில் இருக்கு, அது எவ்வளவு பெருசு இருக்கும். அதை வச்சு 1000 பேரை கொண்டான். கால்பா ரோடோட கதவு நிலை தூக்கி மலை ஏறி போனான். எவ்வளவு கலவரமா இருக்கான். 300 நரியை பிடிச்சாங்க. ஒரு நரியை நம்மளால பிடிக்க முடியாது. 300 நரியை பிடிச்சு வாளோட வாழ கட்டி 300 நரினா 150 செட்டு வாளோட வாழ கட்டி அதில் தீபந்தத்தை கொளுத்து விட்டு வயல்ல விட்டான். எல்லாம் அழிஞ்சு போறான். அவன் எங்க போனான்? இவன் இவ்வளவு நரி எங்க தேடி போய் பிடிச்சானு. அடுத்த 4 நரி 10 நரி 20 இருக்கான். 300 நரி எத்தனை நாள் பிடிச்சானு தெரியும். கேட்டே பிடிச்சான். ஆட்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சான். இவ்வளவு பிறந்தார். சிங்கம் சிங்கத்தை கலந்துனா அது யார்ட்டையும் சொல்றது அவன். அப்ப சிங்கம் அவனுக்கு எவ்வளவு சாதாரணம், இவ்வளவு ஒரு பெருசார். இவ்வளவு ஒரு பலத்தை பெற்றவன், கர்த்தரிடத்திலே பலத்தை பெற்றவன், கர்த்தருடைய ஜனத்தை ரட்சித்ததற்காக பலத்தை பெற்று அனுப்பப்பட்டவன். வெளிப்பாடுகளோடு உடைய தாய்க்கு தகப்பனுக்கு கர்த்தருடைய தூதனார் வந்து சொல்லி வெளிப்பாடு கொடுத்து அனுப்பப்பட்டவன். என்னத்தை செய்ய வேண்டாம் சொன்னாலும் அதை செஞ்சுட்டான். வாசிங்க, அதிலேயே 16 17 இப்படி அவனை தினந்தோறும் தன் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறதனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு சாகத்தக்கதாய் தேடியெல்லாம் ஒருத்தி அவள்கிட்ட போய் அடைக்கலம் போகிறான். தேடியெல்லாம் ஒருத்தி அவன் போய் அடைக்கலம் போகிறான். அவ சொன்னதான் கேட்கிறவன். ஆகாவை போல சிம்சோன் இப்படி ஆயிட்டான். சொன்னதுதான் இவன் தன்னை கொல்ல வகை தேடினால் என்று அவனால் புரிஞ்சிருக்க முடியும். எத்தனையோ அவன் முயற்சி பண்ணி அகழினால் கையினால் கட்டு புது கையினால் எவ்வளவோ சொன்னவர் எல்லாரும் எந்தோ பெருத்தப்பன் வந்து விட்டார் சொல்லவும் எந்திரிச்ச உடனே போனாங்க வரத்தோட போனான். அப்பவே அவன் புரிஞ்சிருக்கணும். இவன் அவனை பிறந்த வகையான புரிஞ்சு அவனுடைய கண் மயக்கத்தினால் இருந்தது. அவன் அவளை புரிந்து கொள்ளவில்லை. அலட்டியம் இப்படி அலற்றால தெரிஞ்சுக்க வேணாம். இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தையினால் நெருக்கி அலட்டி கொண்டிருந்தனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு உன் பலன் இதனால் உண்டாயிருக்கிறது போட்டு அலட்டிட்டு இருக்கான். தன் இருதயங்கள் எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரன் கத்தியின் தலையின் மேல் படவில்லை. நான் தாயின் கற்பத்தில் பிறந்த முதல் தேவன் என்ற நசரேயனானவர். என் தலை சேர்க்கப்பட்டால் என் பலன் என்னை விட்டு போ. அதனாலே நான் வறட்சியமாகி அந்த எல்லா மனுஷனை போலும் ஆவேன் என்று அவரிடத்தில் சொல்லினான். இதுதான் உண்மை. அவன் தலையில சவரன் கத்தி படக்கூடாது. இது ஒரு கட்டளையாக பிறகு 7 கடையை எடுத்து உடனே பேசுறதுதான் பிடிச்சிட்டாங்க. எல்லாம் அதிபதியெல்லாம் வெள்ளிக்காசனை எடுத்துக்கொண்டு வந்து அவளுக்கு கொடுத்து இவனை பிடிச்சிட்டு போயிட்டான். அவர் வியாபாரம் பண்ணுற ஒரு விவசாய ஸ்திரீ அப்படித்தான். காசுக்காக தான், காசுக்கான என்ன வேணா சொல்லுவான். இவனுக்கு அது புரியல. புலவரிய விவசாயி பிடித்து கண்களை கூடாக்கி காசாவை கொண்டு போய் மாவரைக்கு வைத்தார். என்ன காரணம் என்று சொன்னால் கர்த்தர் அவனுக்கு போட்ட அந்த பக்கம், அந்த பவர், அந்த வெளிச்சம் எல்லாவற்றையும் அவன் தானாகவே கூடாக்கி கொண்டான். ஒரு தொழிலாளருக்கு அடிமைப்பட்டதினால் அவன் தன்னை கூடாக்கி கொண்டான். சவுல் ராஜாவும் அவனோட வல்லமையிலான தான் இருந்தார். 1 சாமுவேல் 14:15 யோனத்தானும் அவன் ஆயுதத்தாலையும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரியர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாயும் தானையும் இறந்தவர்களும் கொள்ளையிடப் போன காண்டில் உள்ளவர்களும் கூட திகிலடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவ
கர்த்தர் ஒரு மனிதனுக்கு சாதகமா இருந்தா வானத்திலிருந்து கற்களை விளக்கணும், பூமி அதிர்ச்சியை உண்டாக்கும். யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியில ஏறக்குறை 20 பேர் அறையே நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். அறையே ஒரு ஏர்னா 1050 சதுரடி ஒரு ஏர். அரை ஏர்னா 525 சதுரடி. பிரேயர் அளவு கூட கிடையாது. இது 1200 சதுரடி. இதுல பாதிகளும் கிடையாது. இவ்வளவு நெருக்கமான இடத்துல அந்த அடியில 20 பேர் இந்த பட்டணத்துல விழுந்தாங்க. இவருடைய அடி எப்படி விழுறாரு? 20 பேர் அறைய நிலமான விசாரணை இருந்தார்கள். அப்பொழுது வாசையிலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய். ஒரு பயங்கரம் உண்டாச்சு. என்னன்னு தெரியல, ஒரு திகிரி ஏதோ பயங்கரம் உண்டாயிடுச்சு. தானே இருந்தோடும் கொள்ளையிட போன கண்டிலோரும் கூட திகிரடைந்தார்கள். பூமி அறிந்தது. தேவன் எப்படி சப்போர்ட் பண்ணாரு? அது தேவனால் உருவான பயங்கரமாக இருந்தது. தொடர்ந்து வார்த்தை பெரிய ரட்சிப்பதற்குள்ள உண்டாச்சு. எத்தனை பேரு? அப்பதான் அவங்க தான் வர்றாங்க. 2 பேரை கொண்டு இவ்வளவு காரியங்களை கர்த்தர் செய்யலாம். இந்த சவுல் என்ன செஞ்சிட்டான்? அமலேக்கி வானத்திற்கு எங்கு விராதபடி நிற்கிறது மண்ணுன்னு சொல்லும் போது அவன் முதல் தரமான இடையெல்லாம் எடுத்து வச்சுட்டான். ஆளுநர் என்ன கர்த்தருக்கு வழி. அப்போ சவுல் அவனுக்கு கொடுத்த வல்லமை முதல் முறை அவன் வந்தபோது ஆகாஷ் வந்தபோது கண்களை பிடிச்சுதான் உடன்படிக்கை வந்தாங்க. நாகாஸ் அம்மானி வந்து கீழே இருக்கிற யாபேஸ் முற்றிகை போட்டான். அப்பொழுது யாபேஸ் செய்தார் நோக்கி இதோடு உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது சேவிக்கும் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாகிய நாகா, நான் உங்கள் ஒவ்வொருடைய வலது கண்ணையும் பிடிக்கி, இப்போ வலது கண்ணை பிடிக்கிறவரோட உட்கார்வாங்க. அப்ப சவுல் பயந்து வரலாம். வந்தோடு அறிவிக்கப்படுது, கர்த்தருடைய ஆவியானும் அவர் மேல் இறங்கினார், பலமா இறங்கினார். ஒரு ஜோடி மாட்டை பிடிச்சு துண்டா வெட்டி இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கெல்லாம் அனுப்புறான். சவுலோடே வராதம் எவனோ அவனுடைய மாடுகளை இப்படி செய்யப்படும் சொல்லி அனுப்புறான். உடனே வர்றாங்க. ஒரு பெரிய சங்காரம் உண்டாயிட்டு சவுலை கொண்டு. இப்பதான் முதல் யுத்தத்துக்கு போறான். அது மாதிரி யுத்தம்னா என்னன்னு தெரியாது. வயலுக்கு வரான், வயல் என்ன செஞ்சிருப்பான்? ஏர் எழுதிருப்பான், ஏதாவது செஞ்சிருப்பான். இதுக்கு முன்னாடி யுத்த அனுபவமே சவுலுக்கு கிடையாது. முதல் யுத்தத்திலேயே பெரிய வெற்றி பெற்றான். என்ன காரணம் என்றால் தேவனுக்கு வல்லமை கொடுத்திருந்தார். தீர்க்கதரிசி மூலமாக அவனை சொல்லி அவனுக்கு அபிஷேகம் கொடுத்து அந்த வெளிச்சமாய் அந்த பவர் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வல்லமையை அவனுக்கு கொடுத்தார். தன்னுடைய தனிப்பட்ட மீறுதலினால் அவன் தன்னுடைய வல்லமையை யோதாசுக்கும் அப்படித்தான் கொடுத்திருந்தான். சகல அதிகாரத்தையும் கொடுத்திருந்தான், எல்லா வல்லமையும் கொடுத்திருந்தான். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த கச்சானாவில் இருந்து பணப்பையை சுமக்கிறவன் எண்ணங்கள் எல்லாம் அப்படி இருந்தது. வேறுபட்ட நலதந்த தைலத்தை கொண்டு காலில் ஊற்றி தலைவரால் தொலைத்த போது 300 பணத்திற்கு விற்று தரித்திரம் கொடுக்கலாமேன்னு சொன்னான். இயேசு அதற்கு சம்மதிக்கிறார். அப்போ விற்று 300 பணத்தை வித்திருந்தா அந்த பணம் இவங்கிட்ட தான் வந்துருக்கு. வேற ஒரு எண்ணம் வந்துருச்சு. எப்படியாவது இருக்கு ஈடாக ஏதாவது பணத்தை போடணும். போய் பிரதான ஆசாரியோட கலந்து பேசுறான். 30 வெள்ளிக்காசு கூட உடன்பட்டாங்க. காட்டி கொடுத்தான்.
அவன் தன் ஸ்தானத்தை இழந்தான். எல்லாருமே வல்லமை பெற்றவன் தான். சிம்சோனும் வல்லமை பெற்றவன் தான், சவுலும் வல்லமை பெற்றவன், யூதாசு வல்லமை பெற்றவன், சாமுவேல் வல்லமை பெற்றவன், யோனா வல்லமை பெற்றவன், எலியா எலிசா வல்லமை பெற்றவர்கள். அவர்களெல்லாம் எப்படி பிரகாசித்தார்கள்? ஆனா இங்க போனால் யோனா புத்தகம் இவனை வச்சுதான் செய்யணும் முடிவு பண்ணிட்டார். ஏன்னா தேடி பார்த்தா ஒருத்தனும் தகுதியானவனா இல்லை, அவ்வளவு பவர் இருந்தவன் இல்லை. ஒரு பிரசங்கத்தை எங்கேயோ பண்றான், பட்டணம் முழுக்க தெரிஞ்சு போச்சு. அந்த நினைவே முழுக்க இவன் பண்ணின பிரசங்கம் தெரிஞ்சு போச்சு. 3 நாள் பிரயாணம் பண்ணி எவ்வளவு தூரம் போனான்னு அங்க நின்று பிரசங்கம் பண்றான். எல்லை இருந்து கடைசி பார் வரைக்கும், ராஜா அரண்மனை வரைக்கும், ராஜா வரைக்கும் விஷயம் போயிடுச்சு. அப்ப இவனுடைய பவர் எவ்வளவு இருந்திருக்கும், இவனுடைய வாக்கின் வல்லமை எவ்வளவு இருந்திருக்கும். அதிகாரம் அடைவது நாம் எங்கே பொருத்தப்பட்டிருக்கோம், நாம் சரியா பொருத்தப்பட்டிருக்கோம். நம்முடைய மனம் தேவனோடு பொருத்தி இருக்கிறோம். தேவனோட சத்தியா பொருத்தப்பட்டிருந்தால் நாம் எத்தனை வாட்டு பல்பா இருக்கிறோம். நாம் எவ்வளவு அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமோ, எந்த அளவு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமோ, சத்தியத்தை கைக்கொள்கிறோமோ, அவர் சொல்வதற்காக நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமோ, அந்த அளவு நம்ம பலத்தை கொடுப்பார், வல்லமை கொடுப்பார். வார்த்தையிலே ஒரு வல்லமை இருக்கும், பிரகாசிக்க பண்ணுவார். ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறப்பா, துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு இருக்கிறார். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காகவும் இந்த நாள் ஆண்டவருக்கு ஆராதனை திருவடிவில் ஆசிரியர் அங்கீகரிப்புடையாக பக்குவோட ஒவ்வொருத்தையும் ஆஸ்வதிக்கிறார். பேர் பேராய் கொடுத்த ஆஸ்வதிக்கிறார். ஒவ்வொரு தேவைகள் எதிர்பார்த்து சரி பெற சொல்ல வேண்டும். வியாதி வேதனை நீங்கி போவதா சமாதானம் தேவனை எனக்கு ஒவ்வொரு விதங்களை பொருட்களிலே கொடுத்த ஆளுகை செய்கிறார். ஆஸ்பத்திரிகளை நாம் சகோதரர்களுக்கு சுகம் விடுதலை உண்டாக நல்ல சாட்சியை கேட்பது அப்பா தொடர்ந்து நடைபெற ஓடிகளை ஆஸ்வதிக்கிறோம். சூழ்நிலைகளும் சில இடங்களில் மகிழ்ச்சியாக மனரமியமாய் கூறுவது இயேசுவின் நாமத்தில் என் ஆத்மாவே சகலபகாரங்களில் ஆமே லேலு லேலு லேலு